2014 தேவக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றாங்க. அந்த பெண் பேரு சுதா. அவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா, என்னுடைய அண்ணன் பாண்டியனை காணா, நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்ட போலீஸ் அந்த காணா போன நபருடைய ஒய்ஃபை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க பேர் சுகந்தி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் வீட்டுக்காருக்கு அவர் ஒரு ஆம்னி பஸ் டிரைவரு, அவர் கொஞ்ச நாளா கோயம்புத்தூர்ல போய் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்படி பார்க்கும்போது அங்க ஒரு பெண் பழக்கமாகி அந்த பெண் கூடயே குடும்பம் நடத்திட்டு இருக்கார். எங்களை குடும்பமா கவனிக்கிறது இல்லை, எப்பயாவது கொஞ்சம் பணம் அனுப்புவார் அப்படின்னு அவங்க பதில் சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ் அதை முறையா விசாரிக்காததுனால இது சரிதான் போலன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை அனுப்பிச்சிடுறாங்க. இந்த கேஸை அப்படியே கிடப்பில் போட்டுறாங்க. ஒருவேளை 2014 தேவக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல இதை ஒழுங்கா முறையா விசாரணை செஞ்சிருந்தாங்கன்னா 2023 தமிழ்நாடையே கலங்கடிச்ச கேஸா இது மாறி இருக்காது. சரி, இந்த கேஸ் என்ன அப்படிங்கிறத நேரடியாக அந்த குற்ற சம்பவத்துக்குள்ள போகலாம். செப்டம்பர் 9, 2023 சீராளன் அப்படிங்கிற ஒரு நபர். இவர் சென்னையில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கார். ஆனா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் தேவக்கோட்டை பகுதியில் இவருக்கு 4 வீடு இருக்குது. சுத்தி காம்பவுண்ட் போட்டிருக்கும், சின்ன சின்ன வீடுகள் எல்லாமே. அந்த 4 வீடுகள்லையும் 4 குடித்தனங்களை அங்க வச்சிருக்க 4 பேரும் இவருக்கு வாடகை கொடுப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ வந்து இந்த வீட்டுல வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா, ஏதாவது சரி பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வீட்டு ஓனருங்கிற முறையில அந்த பழுது பார்த்து கொடுத்துட்டு போறது எப்போதுமே வழக்கம். அந்த மாதிரி தான் செப்டம்பர் 9 அன்னைக்கு இவர் தேவக்கோட்டை கம்பன் திருநெல்வேலியில் இருக்கிற அந்த வீடுகளுக்கு வந்திருக்கிறார். அந்த வீட்டுல கொடுத்து வந்தவங்களாம் சொல்லியிருக்காங்க, செப்டிக் டேங்க் கிளீன் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு, அதனால கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் 2-3 நாள் இருந்து இந்த விஷயத்தெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்குனவர் அதுக்காக செப்டிக் டேங்கை கிளீன் பண்றதுக்காக சில நபர்களை வர சொல்றாரு. அந்த வந்த நபர்கள் செப்டிக் டேங்க் மூடிய ஓப்பன் பண்ணி உள்ள பார்க்கும் பொழுது வினோதமா ஏதோ வெள்ளை பந்து மாதிரி ஒரு பொருள் செப்டிக் டேங்க்ல மிதந்து கிடக்கிறத அவங்க பாக்குறாங்க. அதை எடுத்து என்னன்னு அவங்க பார்க்கும்போது தான் அவங்க பீதியில உறைஞ்சு போறாங்க. அது என்ன அப்படின்னா ஒரு மனித மண்டை ஓடு. இதை பார்த்த உடனே சீரானுக்கு ஏதோ விபரீதமா நடந்திருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. உடனே அந்த வேலையை அங்க ஸ்டாப் பண்ணிட்டு தேவக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. செப்டிக் டேங்க்ல இது மாதிரி கடந்தது அப்படின்னு ஒரு டீம் அங்க வர்றாங்க. அதுக்குள்ள இந்த தகவல் அந்த பகுதி முழுவதும் பரவி நிறைய மக்கள் கூட்டமா அங்க வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்து பார்த்தவங்க அதை கைப்பற்றி மனித மண்டையோடு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணவங்க அதுக்குள்ள வேற ஏதாவது கிடக்கா அப்படின்னு சொல்லி பரிசோதனை பண்றதுக்காக முழுவதும் அங்க இருக்கிற கழிவை உறிஞ்சி எடுக்கிறதுக்காக அந்த வேலைகள் அவங்க செய்யறாங்க. அப்படி எடுக்கும்போது தான் அந்த செப்டிக் டேங்குடைய அடிப்பகுதியில மனிதனுடைய மற்ற எலும்புகள் கிடக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு கைலி, ஒரு சட்டை, ஒரு மனிதன் கையில கட்டியிருந்த சிவப்பு கயிறு, இது எல்லாமே கிடக்குது. இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ற போலீஸ் ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை அதை